தமிழகத்தில் அடுத்த சில நாட்களுக்கு வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்றும் உள் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. வரும் 16 வரை உள் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் வெயில் இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரையும், கடலோரப் பகுதிகள் மற்றும் புதுவை காரைக்காலில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரையும் உயரக்கூடும் என்று கணித்துள்ளது. மேலும் இன்று உள் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீச வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலோர பகுதிகளில் அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் காரணமாக வெப்பச்சலனம் கலந்த அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகப்படியான வெப்பம் காரணமாக அசௌகரியம் ஏற்பட வாய்ப்பிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் ஏனைய பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவும் என்றும் கணித்துள்ளது. நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழையும், ஏனைய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழையும் பெய்யலாம் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் உள்ளிட்ட இடங்களில் சூறை காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் பிரான்ஸை 2-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு ஸ்பெயின் முன்னேறியுள்ளது. அமெரிக்காவின் டாலஸ் நகரில் நடைபெற்ற இந்த அரையிறுதிப் போட்டியில் பிரான்ஸ் அணி தொடக்க முதலே தடுமாற்றத்தை சந்தித்தது. ஆட்டத்தின் 22வது நிமிடத்தில் பெனால்டி வாய்ப்பை பயன்படுத்தி ஸ்பெயின் வீரர் மிக்கேல் ஆர்சபால் முதல் கோலை அடித்தார். பின்னர் ஆட்டத்தின் 58வது நிமிடத்தில் டானி ஓல்மோவின் பாஸை நேர்த்தியாக பயன்படுத்திக் கொண்ட ஸ்பெயின் வீரர் பெத்ரோ போரோ கோல் அடித்தார். 2 கோல்கள் அடித்து ஸ்பெயின் முன்னிலை பெற்ற நிலையில் பிரான்சால் ஒரு கோல் கூட அடிக்க முடியவில்லை. எம்பாபே போன்ற முன்னணி வீரர்கள் இடம்பெற்றிருந்தும் ஸ்பெயினின் பலமான தற்காப்பு அரணை பிரான்சால் கடைசி வரை முறியடிக்கவே முடியவில்லை. இதனால் 2-0 என்ற கோல் கணக்கில் பிரான்ஸை வீழ்த்திய ஸ்பெயின் உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது. மேலும் தொடர்ந்து 37 போட்டிகளில் தோல்வியை தழுவாமல் இத்தாலியின் சாதனையை ஸ்பெயின் அணி சமன் செய்துள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் கொலம்பியா அணியிடம் பெற்ற தோல்விக்கு பிறகு அந்த அணி எந்த ஒரு தோல்வியையும் பெறவில்லை. இன்று இரவு நடைபெறும் 2வது அரையிறுதிப் போட்டியில் அர்ஜென்டினா மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதுகின்றன. இதில் வெற்றி பெறும் அணியுடன் இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் அணி மோத உள்ளது. அரையிறுதியில் தோல்வியை சந்தித்த பிரான்ஸ் அணி அடுத்ததாக 3வது இடத்திற்கான போட்டியில் விளையாட உள்ளது. அரசு மருத்துவமனைகளுக்கு பொதுமக்கள் நிதி உதவி அளிக்கும் வகையில் புதிய இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளது. அனைத்து மருத்துவ சேவைகளையும் ஒரே இடத்தில் பெற உதவும் வகையில் நலம் TN என்ற புதிய இணையதளத்தை முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைத்தார். சென்னை மாநிலக் கல்லூரியில் தமிழ்நாடு அரசின் மருத்துவத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முதலமைச்சர் அரசு மருத்துவமனை மேம்பாட்டிற்காக அறக்கட்டளை சமூக பொறுப்பு நிதி மூலம் உருவாக்கப்பட்டுள்ள நலம் TN என்ற இணையதளம் மற்றும் நலம் AI வாட்ஸ்அப் செயலியை தொடங்கி வைத்தார். நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தொலைநோக்கு பார்வையில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் நலம் AI உள்ளிட்ட பல்வேறு புதிய மக்கள் நல திட்டங்களை தமிழ்நாடு அரசு தொடங்கி செயல்படுத்தி வருகிறது. நிகழ்ச்சியில் பேசிய மருத்துவத்துறை அமைச்சர் அருண்ராஜ், இந்த இணையதளம் மூலம் நன்கொடையாளர்கள் தங்களது பங்களிப்பை எளிமையாக வழங்க முடியும் என்றார். பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் முதல் பொதுமக்கள் வரை இந்த அமைப்பின் மூலம் அனைவரும் தங்களால் இயன்ற பங்களிப்பை எளிமையாகவும் பாதுகாப்பாகவும் முழு வெளிப்படை தன்மையுடனும் வழங்கும் வகையில் இந்த அமைப்பின் இணையதளம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 100 ரூபாயாக இருந்தாலும் சரி, 1000 ரூபாயாக இருந்தாலும் சரி, இல்லை சில லட்சங்களாக இருந்தாலும் சரி, அதை அரசு மருத்துவமனைகளின் மேம்பாட்டிற்காக வழங்க முன்வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்நிகழ்ச்சியில் எழும்பூர் அரசு குழந்தைகள் நல மருத்துவமனையில் குழந்தை பெற்ற சென்னை கண்ணதாசன் நகரைச் சேர்ந்த சத்யா என்பவர் நலம் TN திட்டத்தின் கீழ் எழும்பூர் அரசு மருத்துவமனைக்கு 1000 ரூபாய் நன்கொடை வழங்கினார். இன்று நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மேடையிலிருந்து கீழே இறங்கிச் சென்று மாற்றுத்திறனாளி பிரிவில் தேர்வு செய்யப்பட்ட மருத்துவருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். மாற்றுத்திறனாளி பெண் மருத்துவ அலுவலருக்கு மேடையிலிருந்து கீழே இறங்கி வந்து முதலமைச்சர் விஜய் பணி நியமன ஆணையை வழங்கிய காட்சிகளே இவை. சென்னை மாநிலக் கல்லூரியில் மருத்துவத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முதலமைச்சர் விஜய் 85 புதிய மருத்துவ கட்டடங்களை காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். TNPSC மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட 751 உதவி மருத்துவ அலுவலர்கள் மற்றும் 1393 சுகாதார ஆய்வாளர்களுக்கும் பணி நியமன ஆணைகளையும் வழங்கினார். சாரி கீழே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்க எந்த மொமெண்டம் எப்படி
தட்ஸ் அ வெரி கைண்ட் ஜெஸ்டர் சார், ட்ரூலி ஹம்பிள். பிகாஸ் நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு சார் கீழே இறங்கி வந்தார் இல்லையா, அது வந்து ஒரு ஒரு மிக ரொம்ப இது பார்க்க வேண்டியது, ரொம்ப ஒரு மனசு வேணும் அதுக்கெல்லாம். பணி நியமன ஆணை பெற்ற மருத்துவ பணியாளர்களுடன் அமர்ந்து முதலமைச்சர் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டார். பின்னர் அவர்களுடன் சிறிது நேரம் கலந்துரையாடினார். தமிழ்நாட்டில் அடுத்த 5 ஆண்டுகளில் 20,000 பொது மின்சார வாகன சார்ஜிங் நிலையங்களை அமைக்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், மின்சார வாகனங்களின் பயன்பாட்டை பெருமளவில் ஊக்குவிக்கும் வகையில் வரும் 2031ஆம் ஆண்டுக்குள் 20,000 பொது மின்சார வாகன சார்ஜிங் நிலையங்களை அமைப்பதற்கான இலக்கை நோக்கி பல்வேறு கொள்கை சார்ந்த முன்னெடுப்புகளை அரசு மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் இந்த புதிய முடிவின் மூலம் கூடுதல் மின் உள்கட்டமைப்பை ஏற்படுத்த வேண்டிய தேவையின்றி மிக குறைந்த முதலீட்டிலேயே சார்ஜிங் வசதிகளை எளிதாக அமைத்துவிட முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மின்சார வாகன சார்ஜிங் உள்கட்டமைப்பிற்காக மட்டுமே தனியாக புதிய மின் சேவை இணைப்பை பெறவும் நுகர்வோருக்கு அனுமதி வழங்கப்பட உள்ளதாகவும், சார்ஜிங் நிலையங்களை வைப்போருக்கு பெரும் நிம்மதி தரும் வகையில் தற்போது நடைமுறையில் உள்ள நிலை கட்டணம் மற்றும் குறைந்தபட்ச மாதாந்திர கட்டணத்தில் இருந்து முழுமையாக விலக்களிக்க அல்லது அந்த கட்டணங்களை கணிசமாக குறைக்க அரசுக்கு உயர்மட்ட குழு பரிந்துரை செய்ய முடிவெடுத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பசுமை போக்குவரத்து மற்றும் சுத்தமான எரிசக்தி பயன்பாட்டில் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக திகழ்வதற்கும் இந்த நடவடிக்கைகள் உறுதுணையாக அமையும் என்று கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் தமிழ்நாட்டில் மின்சார வாகன சார்ஜிங் நிலையங்களின் எண்ணிக்கை உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த ஆண்டு சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பில் உள்மதிப்பீட்டுத் தேர்வில் 3ஆம் மொழியில் தேர்ச்சி பெறுவது கட்டாயம் என்று மத்திய கல்வி வாரியம் விளக்கமளித்துள்ளது. தேசிய கல்விக் கொள்கை அடிப்படையில் மும்மொழிக் கொள்கையை அமல்படுத்த மத்திய அரசு பல்வேறு முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருகிறது. அதே சமயம் கடும் எதிர்ப்பு மற்றும் மாணவர்களின் நலன் கருதி சில தளர்வுகளை அறிவித்து வருகிறது. அந்த வகையில் தற்போது 7, 8, 9 மற்றும் 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் பொதுத் தேர்வில் 3வது மொழியை எழுத தேவையில்லை என சிபிஎஸ்இ தளர்வளித்தது. ஆனால் அடுத்த ஆண்டு 10ஆம் வகுப்பில் 3வது மொழி பாடத்தில் உள்மதிப்பீட்டுத் தேர்வில் தேர்ச்சியடைந்தால் மட்டுமே சான்றிதழ் வழங்கப்படும் என சிபிஎஸ்இ புதிய விதிமுறையை வகுத்துள்ளது. மேலும் தற்போது 9ஆம் வகுப்பில் 3வது மொழி பாடத்தில் உள்மதிப்பீட்டில் தேர்ச்சி பெறாத மாணவர்கள் அடுத்த ஆண்டு 10ஆம் வகுப்பிற்கு செல்ல முடியும் என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அத்தகைய மாணவர்கள் 10ஆம் வகுப்புக்கு சென்றாலும் உள்மதிப்பீட்டில் 3வது மொழி பாடத்தில் தேர்ச்சியடைந்தால் மட்டுமே 10ஆம் வகுப்புக்கான தேர்ச்சி சான்றிதழ் வழங்கப்படும் என சிபிஎஸ்இ குறிப்பிட்டுள்ளது. தமிழ்நாட்டின் பல்வேறு நகரங்களில் வெயிலின் தாக்கம் 100 டிகிரியை தாண்டி அனல் காற்று சுட்டெரித்து வரும் சூழலில் மதுரையில் வரலாறு காணாத வெப்பநிலை பதிவானது. சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ தகவலின்படி மதுரை விமான நிலைய பகுதியில் 109 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. இது ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே பதிவான மிக உயர்ந்த அதிகபட்ச வெப்பநிலையாக இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு அடுத்தபடியாக மதுரை மாநகரில் 107 டிகிரி ஃபாரன்ஹீட், திருத்தணி மற்றும் வேலூரில் 105 டிகிரி ஃபாரன்ஹீட் அனல் தகித்தது. பாளையங்கோட்டை, திருச்சி, தூத்துக்குடியில் தலா 104 டிகிரி ஃபாரன்ஹீட் அனல் காற்று வீசியுள்ளது. தலைநகர் சென்னையை பொறுத்தவரை மீனம்பாக்கத்தில் 103 டிகிரி, நுங்கம்பாக்கத்தில் 102 டிகிரி ஃபாரன்ஹீட் பதிவாகியுள்ளது. புதுச்சேரி, கடலூர், ஈரோடு, கரூர், பரமத்தி மற்றும் நாமக்கல் ஆகிய நகரங்களிலும் வெயிலின் அளவு 102 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக கொளுத்தியுள்ளது. உள்தமிழகத்தில் நிலவி வரும் இந்த தீவிர வெப்ப அலை காரணமாக பொதுமக்கள் அவசியமின்றி மதிய வேளையில் வெளியே வர வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. நாகர்கோவில் கிளைச்சிறையில் நீதிமன்ற காவலில் இருந்த மாற்றுத்திறனாளி இளைஞர் உயிரிழந்த விவகாரத்தில் சிறைத்துறை தலைமை வார்டன் உட்பட 3 காவலர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் தென்தாமரைக்குளம் பகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளியான சபரிவர்மன் குட்கா வைத்திருந்ததாக கைது செய்யப்பட்டு நாகர்கோவில் கிளைச்சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் அங்கு திடீரென உயிரிழந்தார். உடல்நலக்குறைவால் உயிரிழந்ததாக காவல்துறை தரப்பில் கூறப்பட்ட நிலையில் அவர் அடித்து கூறப்பட்டதாக உறவினர்கள் மற்றும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் உடற்கூறாய்வு அறிக்கையில் சபரிவர்மன் உடலில் மொத்தம் 19 இடங்களில் காயங்கள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. தலையில் 2 இடங்களிலும் பின்னங்கழுத்து மற்றும் பின்னந்தலையிலும் பலத்த காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் இடது நெஞ்சின் கீழ்ப்பகுதியில் சுமார் 7 சென்டிமீட்டர் அளவில் காயம் உள்ளதாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வலது கையில் 6 இடங்களிலும் வலது மற்றும் இடது கால்களிலும் காயங்கள் உள்ளதாக உடற்கூறாய்வில் கூறப்பட்டுள்ளது. மறுபுறம் இந்த உயிரிழப்பு தொடர்பாக சிறைத்துறை அதிகாரிகள் மற்றும் உயிரிழந்தவர்களின் உறவினர்களிடம் நாகர்கோவில் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி சத்தியமூர்த்தி 2வது நாளாக தீவிர விசாரணை நடத்தினார். இந்த விசாரணையை தொடர்ந்து நேசமணி நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து நாகர்கோவில் சிறை தலைமை வார்டன் ஜெகன், வார்டன்கள் சிவக்குமார் மற்றும் திருவிடை நம்பி ஆகிய 3 பேரையும் கைது செய்துள்ளனர். மேலும் 3 வரையும் சஸ்பெண்ட் செய்து நெல்லை மத்திய சிறை எஸ்பி உத்தரவிட்டுள்ளார்.
நாகர்கோவில் கிடைச்சிறையில் அடைக்கப்பட்டிருந்த மாற்றுத்திறனாளி இளைஞர் சபரிவர்மன் மரணமடைந்த நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி, சீமான் உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் தென்தாமரைக்குளம் பகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி சபரிவர்மனை இரக்கமின்றி அடித்தே கொன்றுவிட்டு உடல்நலக் குறைவால் இறந்தார் என காவல்துறை நாடகமாடுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி குற்றம் சாட்டியுள்ளார். விசாரணை சிறைவாசி சபரிவர்மனை அடித்தே கொன்ற காவல்துறையினரை முதலமைச்சர் விஜய் பாதுகாப்பதாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். இந்த வழக்கில் தாவேக அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என முன்னாள் திமுக எம்எல்ஏ பரந்தாமன் கேள்வி எழுப்பியுள்ளார். எங்களுடைய அரசாங்கத்தில் இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு நடந்தபோது இதே அஜித்குமாருடைய வழக்கில் கொலை வழக்காக முதலில் இந்தியாவில் அரசே காவல்துறையின் மீது 302 செக்ஷன் ஃபைல் பண்ண ஒரே ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. பாதிக்கப்பட்ட சபரிவர்மனின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய காங்கிரஸ் எம்எல்ஏ ஆஸ்டின் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அரசு வேலை மற்றும் இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் நேற்று மாலை 1.5 மணி நேரம் புறநகர் மின்சார ரயில் சேவை பாதிக்கப்பட்டதால் பயணிகள் தவித்தனர். சென்னை கடற்கரை ரயில் நிலையத்தில் சிக்னல் கோளாறால் பாதிக்கப்பட்ட புறநகர் ரயில் சேவைகள் சுமார் 1.5 மணி நேரத்திற்கு பின் சீரமைக்கப்பட்டன. நேற்று மாலை 5:30 மணி அளவில் சென்னை கடற்கரை ரயில் நிலையத்தில் திடீர் சிக்னல் கோளாறு ஏற்பட்டது. இதனால் சென்னை கடற்கரை தாம்பரம் அடித்தளத்தில் புறநகர் ரயில் சேவைகளில் தற்காலிக தடை ஏற்பட்டது. பரபரப்பான மாலை நேரத்தில் ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டதால் உரிய நேரத்திற்கு செல்ல முடியாமல் பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். அனௌன்ஸ் பண்ணலாம், இந்த ட்ரெயின் வருது, பீச்சுக்கு வருது, அது தாம்பரத்துக்கு போகுதுன்னு சொல்றாங்க. சின்ன மிஸ்டேக் இருக்குது, இவ்வளோ நேரம் ஆகுன்னு சொன்னால் நாங்கள் கொஞ்சம் அலர்ட் ஆகி கால் டாக்ஸியில் போயிருப்போம். அப்போ எங்களுக்கு அந்த அவேர்னஸை கொடுக்கணும்ல. இதனையடுத்து தாம்பரம் மற்றும் செங்கல்பட்டு செல்லும் வகையில் சென்னை பூங்கா ரயில் நிலையத்தில் இருந்து 4 சேவைகளும், எழும்பூர் ரயில் நிலையத்தில் இருந்து 3 சேவைகளும் பயணிகள் சிறப்பு ரயில்களாக இயக்கப்பட்டன. சிக்னல் மற்றும் தொலைத்தொடர்பு பிரிவு ஊழியர்கள் சிக்னல் கோளாறை சரி செய்யும் பணியை முன்னுரிமை அடிப்படையில் மேற்கொண்டனர். அந்த வகையில் மாலை 5:30 மணி அளவில் ஏற்பட்ட சிக்னல் கோளாறு 7 மணிக்குள் சீரமைக்கப்பட்டு சேவைகள் தொடர்ந்தன. பழனி கோயில் நில விவகாரத்தில் தவறு நடந்துள்ளதாகவும் கோயில் நிலம் தொடர்புடைய ஆவணம் முடக்கப்பட்டுள்ளதாகவும் அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் தெரிவித்துள்ளார். பழனி கோவில் நிலத்தை தனியாருக்கு தாரை வார்த்ததாக எழுந்த குற்றச்சாட்டில் சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ரமேஷ், இனாம் நிலங்களுக்கும் கோவில் நிலங்களுக்கும் வித்தியாசம் தெரியாமல் சிலர் பேசுவதாகவும் தனது உறவினருக்கு தொடர்பு இருப்பதாக பொய் கூறுபவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லீகலானது, இதை அவங்க இந்த ஹிஸ்டரியை பார்க்காம பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள், பதிவுத்துறை அதிகாரிகள் பேசி அந்த நிலத்தோடைய ரிஜிஸ்ட்ரேஷனை ஸ்டாப் பண்றதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குதோ அது எல்லாத்தையும் முன்னெடுத்திருக்கிறோம். நில மோசடி விவகாரத்தில் யாராக இருந்தாலும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் லோகேஷ் தெரிவித்தார். கோர்ட் டைரக்ஷன் வச்சு பண்ணியிருக்கிறாரு, கன்சிடர் பண்ணி யூ கேன் பி கன்சிடர் டு ரெஜிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைரக்ஷன் கொடுத்துறாங்க. அதை வச்சு இவர் பண்ணிட்டேன்னு எங்ககிட்ட சொல்றாரு. பட் அது தவறு நடந்தது தான் சப்ரெஜிஸ்ட்ராரை நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணிட்டோம், டாக்குமெண்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டோம். சார் பதிவாளர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் லோகேஷ் தெரிவித்தார். களவாடிகள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். எவ்வளவு பெரிய வார்த்தை! அவர் வகிக்கின்ற பொறுப்புக்கு அது சரியா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டு களவாளி அல்ல. தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்கள்தான் களவாளி. எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய வைத்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துதான் களவாளிகள். திமுகவுடன் அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியதாக முதலமைச்சர் விஜய் வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு இபிஎஸ் முதன்முறையாக அளித்த பதிலே இது. சேலம் மாவட்டம் ஓமலூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தாவேகா தான் இரவலாட்சி நடத்துவதாக விமர்சித்தார். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை துவங்கின்ற பொழுது தீய சக்தி திமுக என்று சொல்லி தான் தொடங்கினார். அந்த நிலைப்பாட்டில் இன்ற வரைக்கும் இருக்கிறோம். 195 இடத்துல நான் எழுச்சி பயணம் மேற்கொண்டேன். அப்போவும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் செய்த தவறுகளை தான் சுட்டிக்கார். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி பரிதாப நிலையில் இருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி கூறினார். கழுத தேய்ச்சி கட்டெருப்பாகிற மாதிரி அது எவ்வளவு பெரிய இயக்கம், 100 விழா கண்ட கட்சி இன்றைக்கு தமிழகத்தில் எந்த நிலையில் இருக்குது? திமுக எதிர்ப்பு நிலையில் உறுதியாக இருப்பதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறினார். பீஸாகி கொண்டிருக்கும் அதிமுகவை முதலில் காப்பாற்றுங்கள் என்று இபிஎஸ்ஸிற்கு தாவேகா ஐடி விங் பதிலளித்துள்ளது. சேலம் ஓமலூரில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் தாவேகா அரசையும் காங்கிரஸையும் விமர்சித்து பேசியிருந்தார். இது குறித்த எக்ஸ் பதிவில் தங்கள் சொந்த கட்சி நடக்கிறதா, கட்சியை நடத்துகிறோமா என்பதை தெரியாதவர் ஆட்சி நடக்கிறதா என்று கேட்பது வேடிக்கை என்று விமர்சித்துள்ளது. திமுகவுடன் சேர்ந்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக
ரகசியமாக இரவில் சந்தித்து திட்டம் தீட்டியவர்கள். தாவேகாவின் மக்கள் ஆட்சியை இரவல் ஆட்சி என்று விமர்சிப்பது சிரிப்பை வரவழைப்பதாக தாவேகா ஐடி விங் கூறியுள்ளது. கொடநாடு கொலை வழக்கு பற்றி பேசினாலே பயந்து நடுங்குபவர்கள் எல்லாம் தாவேகா அரசு பற்றி தரம் தாழ்ந்து குறை கூறுவது சிறந்த காமெடி என்றும் அந்த பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கட்சியே பீஸாகி வருவது தெரியாமல் பேட்டி தருவதை விடுத்து கட்சியை காப்பாற்றும் வேலையை பார்க்கட்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதேபோல் கழுதை தேய்ந்து கட்டருமான கதை இரட்டை இலையை வைத்துக் கொண்டே டெபாசிட் இழந்து வரும் அதிமுகவிற்கு மிக கச்சிதமாக பொருந்தும் என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். பாஜகவிற்கு அடிமையாக இருந்துவிட்டு தற்போது கொள்கை பேசும் இபிஎஸ்ஸின் இரட்டை வேடத்தை மக்கள் அறிவார்கள் என்றும் கூறியுள்ளார். தேர்தலில் தனித்து களம் காண இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தயாராக இருப்பதாக அக்கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். ஓசூரில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் தனித்து களம் காணும் அளவுக்கு கம்யூனிஸ்டுகளுக்கு பலம் இருப்பதாக கூறினார். அதுபோல ஒரு சோதனையில் நாங்கள் ஈடுபடவே இல்லை. இல்லாததால் எங்களுக்கு 0.5%, 1% என்றெல்லாம் பேசுகிறார்கள் அல்லவா? எங்களை ஆதரிக்கிற பல லட்சக்கணக்கான மக்கள் தமிழ் மண்ணில் இருக்கிறார். நாங்கள் அவர்களோடு பின்னி பிணைந்திருக்கிறோம். எனவே சூழல் ஒன்று நிர்பந்தித்தால் தனித்தே கம்யூனிஸ்டுகள் களங்காண்போம். அதைத் தொடர்ந்து ஓசூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அமைச்சரவையில் இடம்பெறும் சூழல் உருவாக்கி வருவதாக கூறினார். நாங்களா அந்த சூழல் வரும், அந்த சூழல் வருகிற போது இந்த மண்ணிலே இருந்து கூட தோழர்கள், கம்யூனிஸ்ட் தோழர்கள் அமைச்சர்களாக வருவார்கள். தடி தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் எம்எல்ஏவாக ராமச்சந்திரன் உள்ள நிலையில் அவர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் தமிழ்நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டு இறுதிச் சடங்குகள் நடைபெற்றன. வியட்நாமில் கடந்த 11ஆம் தேதி நிகழ்ந்த படகு விபத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 10 பேர் உள்ளிட்ட 15 இந்தியர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களின் உடல்கள் சொந்த ஊர்களுக்கு கொண்டு வரப்பட்ட நிலையில் திருவண்ணாமலை தொழிலதிபர் ரவிசங்கர் உடல் தகனம் செய்யப்பட்டது. ஏராளமானோர் அவரது உடலுக்கு மரியாதை செலுத்தினர். திருச்சி பகுதியைச் சேர்ந்த 3 பேரின் உடல்கள் கொண்டு வரப்பட்ட நிலையில் துணை சபாநாயகர் ரவிசங்கர், நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ, முன்னாள் அமைச்சர் KN நேரு உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். தருமபுரி மாவட்டம் பெருமாள் கோவில்பட்டியைச் சேர்ந்த தொழிலதிபர் செந்தில்குமாரின் உடல் தகனம் செய்யப்பட்டது. ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே மூடப்பட்டிருந்த ATM இயந்திரத்தை வெல்டிங் வைத்து உடைத்து 7 லட்சம் ரூபாயை திருடிச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆற்காடு அருகே கலவை பகுதியில் தனியார் வங்கிக்கு சொந்தமான ATM இயந்திரம் செயல்பட்டு வருகிறது. இந்த ATM இயந்திரம் பழுதானதால் அதன் கதவை வங்கி பணியாளர்கள் நேற்று முன்தினம் மூடிச் சென்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ATM இயந்திரத்தை நேற்று ஆய்வு செய்ய வந்த வங்கி அதிகாரி ATM கதவை திறந்து பார்த்தபொழுது இயந்திரம் கேஸ் வெல்டிங் மெஷின் உதவியுடன் உடைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. ATM இயந்திரத்தில் இருந்து சுமார் 7 லட்சம் ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் எடுத்துச் சென்றதாகவும் கூறப்படுகிறது. இதன் அருகிலேயே கல்லூரி ஒன்றும் செயல்படும் நிலையில் மர்ம நபர்கள் துணிச்சலாக உள்ளே புகுந்து இந்த திருட்டை அரங்கேற்றியுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரான் தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் இந்தியாவிற்கான ஈரான் துணை தூதரை நேரில் அழைத்து மத்திய அரசு கண்டனம் தெரிவித்துள்ளது. ஓமன் கடற்பரப்பில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் 2 எண்ணெய் கப்பல்கள் மீது ஈரான் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் ஒரு இந்திய மாலுமி உயிரிழந்தார். 6 இந்தியர்கள் உட்பட 8 பேர் காயமடைந்தனர். இந்நிலையில் இந்தியாவிற்கான ஈரான் தூதருக்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சம்மன் அனுப்பியது. அதன் அடிப்படையில் டெல்லியில் உள்ள மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தில் ஈரான் துணை தூதர் முகமது ஜாவத் ஹுசைன் ஆஜராகி விளக்கம் அளித்தார். அப்போது இந்திய மாலுமி கொல்லப்பட்டதற்கு ஈரான் துணை தூதரிடம் கடும் எதிர்ப்பை பதிவு செய்ததாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்கள் மற்றும் மாலுமிகள் மீதான தாக்குதல்களுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள வெளியுறவு அமைச்சகம் சர்வதேச கடல் வழிகளில் கப்பல் போக்குவரத்து தடையின்றி நடைபெற வேண்டும் என்றும் பதற்றத்தை தணிக்க அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. குஜராத்தில் சாலையில் சுற்றித் திரிந்த இந்த சிங்கங்களால் மாடுகள், நாய்கள் அலறியடித்து ஓடும் நிலைக்கு தள்ளப்பட்டன. குஜராத்தின் கிர் காட்டை சுற்றியுள்ள அம்ரேலி, பாவ்நகர் போன்ற மாவட்டங்களில் சிங்கங்கள் தெருக்களில் நடமாடுவது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. குறிப்பாக இரவு நேரங்களில் தெருநாய்களைப் போன்று சிங்கங்கள் வீதிகளில் சுற்றுகின்றன. அம்ரேலியில் இரவு நேரத்தில் தெருவில் சுற்றிய சிங்கங்கள் அவ்வழியாக சென்ற நாய்கள் மற்றும் மாடுகளை விரட்டின.
மனிதர்களுக்கு பெரும் அசம்பாவிதம் நேரும் முன்பு சிங்கங்கள் வீதிகளில் சுற்றித் திரிவதை தடுக்க வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் தாராஷிவ் மாவட்டத்தில் கடந்த 6 மாதங்களில் சுமார் 2 கோடி லிட்டர் நச்சுத்தன்மை கொண்ட பால் விநியோகம் செய்யப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தாராஷிவ் மாவட்டத்தில் உள்ள பூம் தாலுகாவில் பாலில் கலப்படம் செய்யப்படுவதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்ட போது கடந்த 6 மாதங்களில் 2 கோடி லிட்டர் நச்சுத்தன்மை கொண்ட பால் விநியோகம் செய்யப்பட்டது உறுதியானது. குறிப்பாக 9 கோடி ரூபாய் மதிப்புள்ள 23,04,000 லிட்டர் கலப்பட பால் விநியோகம் செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் ஒவ்வொரு 100 லிட்டர் தூய பாலுடன் 10 லிட்டர் போலி பால் கலக்கப்பட்டதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பாலின் தோற்றத்தில் நம்பகத்தன்மையை ஏற்படுத்த பாமாயில், சோப்பு பவுடர், மலிவான ரசாயனங்களை கலந்ததும் உறுதியானது. இந்நிலையில் பால் நிறுவனத்தின் உரிமையாளர் உட்பட 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் 8 நாட்களாக தலைமறைவாக உள்ளவர்களை தேடி வருகின்றனர். மேலும் கலப்பட பாலை பயன்படுத்திய பொதுமக்களின் உடல்நலம் குறித்து மருத்துவக் குழு பரிசோதனை மேற்கொண்டு வருகிறது. வாஷிங்டன் சுந்தர் மற்றும் அக்சர் படேலின் அபார அரை சதத்தால் முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணியை இந்தியா வீழ்த்தியது. இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி 20 ஓவர் தொடரை 0-4 என்ற கணக்கில் இழந்தது. இந்நிலையில் ஒருநாள் தொடர் தொடங்கியது. பர்மிங்ஹாம் மைதானத்தில் நேற்று நடைபெற்ற முதல் போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி பேட்டிங்கை தொடங்கியது. ஜோ ரூட் 76 ரன்களையும், லியாம் டாசன் 68 ரன்களையும், பென் டக்கட் 43 ரன்களையும் குவித்தனர். இதனால் அந்த அணி 47.5 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 258 ரன்களை சேர்த்தது. இந்தியா தரப்பில் அக்சர் படேல் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 259 ரன்கள் என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணியில் ரோஹித் சர்மா 11 ரன்களிலும், விராட் கோலி 5 ரன்களிலும் ஆட்டமிழந்தனர். நிலைத்தாடிய கேப்டன் சுப்மன் கில் 80 ரன்கள் எடுத்த நிலையில் காயம் காரணமாக வெளியேறினார். ஸ்ரேயாஸ் ஐயர் 35 ரன்களை சேர்த்த நிலையில் வாஷிங்டன் சுந்தரும் அக்சர் படேலும் இணைந்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். 45.2 ஓவர்களில் இலக்கை எட்டிய இந்திய அணி வெற்றி பெற்றது. வாஷிங்டன் சுந்தர் 52 ரன்களையும், அக்சர் படேல் 57 ரன்களையும் குவித்தனர். இதன் மூலம் 3 போட்டிகள் கொண்ட தொடரில் 1-0 என்ற கணக்கில் இந்தியா முன்னிலை பெற்றுள்ளது. இரு அணிகளுக்கும் இடையேயான 2வது ஒருநாள் போட்டி நாளை நடைபெறுகிறது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் சுருக்குமடி வலையை பயன்படுத்தி மீன்பிடித்ததாக இருதரப்பு மீனவர்கள் நடுக்கடலில் மோதிக்கொண்ட காட்சிதான் இது. கீழக்கரை ஏர்வாடி, மாயக்குளம், பிச்சமூப்பன் வலசை உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளில் இருந்து நாட்டுப்படகில் சென்ற மீனவர்கள் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். சுருக்குமுடி வலைகளை பயன்படுத்தி மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்ட நிலையில் ஒரு சில மீனவர்கள் சுருக்குமுடி வலையை பயன்படுத்துவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மாயக்குளத்தை அடுத்த பாரதி நகரைச் சேர்ந்த மீனவர்கள் சுருக்குமுடி வலையை பயன்படுத்தி மீன்பிடிப்பதாக வந்த தகவலை அடுத்து சடைமுனியன் வலசை பகுதி மீனவர்கள் கடலுக்கு சென்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது முனீஸ்வரன், அவரது உறவினர் மாரிச்செல்வம் ஆகியோரை பாரதி நகர் மீனவர்கள் தாக்கினர். தடை செய்யப்பட்ட மடியை முற்றிலுமாக ஒழிக்கணும். எங்கள் ஊரில் இந்த மடி வளர்க்கக்கூடாது. அதே மாதிரி நாங்கள் இன்றைக்கி ஒரு 6-7 பேருக்கு அடிபட்டிருக்கோம். அவங்களுக்கும் ஒரு நல்ல தீர்வு தேடித்தரணும். காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் பாரதி நகரைச் சேர்ந்த கமல் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பிரெஞ்சு தேசிய தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட்ட காட்சிகளை இவை. புதுச்சேரியில் பிரெஞ்சு தேசிய தினம் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. கடற்கரை சாலையில் உள்ள பிரெஞ்சு தூதரகம் முன் வானவேடிக்கை நிகழ்ச்சிகள் களை கட்டின. வானத்தில் வண்ணமயமாக சிதறிய மத்தாப்பு சிதறல்களை கண்டு பார்வையாளர்கள் ஆரவாரத்தில் ஈடுபட்டனர். வானவேடிக்கை நிகழ்ச்சியை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். புதுச்சேரி அருகே
அருகே உள்ள சர்வதேச நகரமான ஆரோவில்லின் ஆன்மீகம், கல்வி மற்றும் தனித்துவமான கலாச்சார பரிமாணங்களை நாடாளுமன்ற நிலைக்குழு உறுப்பினர்கள் நேரில் கண்டு வியந்தனர். முகுல் வாஸ்னிக், தமிழச்சி தங்கபாண்டியன், கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், சுவாதி மாலிவால், ரேகா சர்மா உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவினர் ஆரோவில்லுக்கு வருகை தந்தனர். ஆரோவில் அறக்கட்டளை செயலாளர் ஜெயந்த் ரவி மற்றும் சிறப்பு பணி அதிகாரி சீதாராமன் ஆகியோரை சந்தித்து வளர்ச்சி திட்டங்கள் குறித்து கேட்டறிந்தனர். அங்கு களரிப்பயட்டு தற்காப்பு கலை மையத்தை பார்வையிட்டனர். பதின்ம வயதினருக்கான லாஸ் ஸ்கூல் கல்வி மையத்திற்கு சென்ற எம்பிக்கள் அங்கு பொதுத் தேர்வு மதிப்பெண்களை துரத்தாமல் மாணவர்களின் தனித்திறன் மற்றும் குணநலன் மேம்பாட்டிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் புதுமையான கல்வி முறையை கண்டு வெகுவாக பாராட்டினர். மதிப்பெண்களை தாண்டி மிகச்சிறந்த நல்ல மனிதர்களை உருவாக்குகிறீர்கள் என நிர்வாகத்தினருக்கு குழுவினர் பாராட்டு தெரிவித்தனர்.